வெல், நம்ம இந்த கோர்ஸில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நான் பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி சிலபஸ் இது என்னோட தமிழ் எ- எப்படி தமிழில், ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருந்து வெளியில் வந்து 40 வருஷமாச்சு. அதனால் பல என்னோட தமிழே வந்து எல்லா மொழியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணின மாதிரி இருக்கும். சில பேர் மலையாளியான்னு கேட்குறா, சில பேர் நார்த் இந்தியனான்னு கேட்குறா, அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா என்னோட எல்லாமே மாறி இருக்கு. என்னோட பேச்சு, என்னோட உடை, என்னோட உணவு பழக்கம், இப்படி எல்லாமே மாறி இருக்கு. ஓகே, நம்ம எழுத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். தேவநாகரி அப்படிங்கிறது தான் சமஸ்கிருதத்தில் உள்ள எழுத்துக்கள். அந்த தேவநாகரிங்கிற லிபி, எழுத்து வடிவம், அது ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒரே மாதிரி தான். அதனால நிறைய பேர் என்கிட்ட கேட்குறா, சமஸ்கிருதம் படித்தா ஹிந்தி தெரிஞ்சிருமா அப்படின்னு. அப்படி தெரிய வராது. ஏன்னா சமஸ்கிருதத்தில் வாக்கியம் எழுதுகிற விதமும் ஹிந்தியில் வாக்கியம் எழுதுகிற விதமும் வேறு மாதிரி. இப்போ வந்து நான் ஆங்கிலத்தில் உள்ள ஒரு வார்த்தையை, ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு, மை பிளேஸ் ஆஃப் பெர்த் இஸ் தென்காசி, இப்படி இந்த வார்த்தையை, இந்த சென்டென்ஸை நான் தமிழில் ஆய இம் அயம் அப்படி தமிழில் எழுதினா தமிழ் தெரிஞ்சவா படிக்க முடியும். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது இங்கிலீஷில் இல்லையா இருக்குது, இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் எழுதியிருக்கேன். அதே மாதிரி சமஸ்கிருதம் படிச்சுட்டு ஹிந்தி தெரியுமா, ஹிந்தி படிச்சுட்டு சமஸ்கிருதம் தெரியுமான்னா அப்படி தெரியாது. ஸோ எழுத்து நல்ல முதல்ல படிக்கணும். இந்த எழுத்தில் வந்து அதை பற்றி நான் ஒரு 4-5 கிளாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரொனவுன்சியேஷன், இந்த உச்சரிப்புங்கிறது நம்ம சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இப்போ தமிழில் வந்து இந்த லா, பழம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறைய பேரால் சொல்ல முடியாது. இந்த லகர, லகர, ழகர இப்படி 3 இருக்குது தமிழில். இந்த காலகட்டத்தில் தமிழில் மேடையில் பேசுகிறவா கூட, பலவித அரசியல்வாதிகள் கூட இந்த தமிழை ஒழுங்காக பேசுறது இல்லை. ஸோ அது நம்மளோட பழக்கத்தில் தான் வரும். அதனால் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த ப்ரொனவுன்சியேஷனை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். போக போக அது வரும். அதை நான் அடிக்கடி, இப்போ என் தங்கைக்கு பாடம் நடத்தும்போது அடிக்கடி அதை நான் திருத்தின்ண்டே இருப்பேன். அது மாதிரி அந்த திருத்தங்களை கேட்டு கேட்டு வரும். சர்வநாம பதம், நாம பதம், இப்படி 2 விஷயங்களை முதல்ல படிப்போம். ப்ரொனவுன், நவுன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது, பெயர்ச்சொல், தமிழில் பெயர்ச்சொல் அப்படி சொல்கிறது. பிரஷ்னவாச்சகம், நான் கேள்வி கேட்குற வார்த்தைகள், இது யாரு, அவன் என்ன, இப்படி கேள்வி கேட்குற வார்த்தைகள். ஆமாம், இல்லை, இப்படி பதில் சொல்கிற வார்த்தைகள். வினைச்சொற்கள், கிரியாபதம், சமஸ்கிருதத்தில் கிரியாபதம், அதை நான் தமிழில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ கிரியாபதம்னு இப்படி தமிழில் எழுதினா தமிழ் தெரிஞ்சவா படிக்க முடியும். சர்வநாம பதம் அப்படின்னு தமிழில் படிக்க முடியும். ஆனால் சர்வநாம பதம்னா என்னதுன்னு சமஸ்கிருதம் தெரியாதவாளுக்கு இந்த இப்படி தமிழில் படித்து புரியாது. ஸோ நான் தமிழில் இந்த எல்லா விதமான சமஸ்கிருதத்தில் உள்ள இதை, அந்த எழுத்துக்களை தமிழ் எழுத்து மூலமாக நான் எழுதியிருக்கேன். ஏன்னா தமிழில் எழுதி அதை ஆரம்பத்தில் காமிக்கணுமே, அதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இது தமிழ் இலக்கண பிரகாரம் அப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த பக்கத்துக்கே போக வேண்டாம். கிரியாபதம் அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இக்ரியாபதம் அப்படி சொல்லக்கூடாது, கிரியாபதம் அப்படி சொல்லணும். இப்படி அந்த ப்ராக்டிஸில் தான் அது வரும். இந்த 3 இதை நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இங்கிலீஷில் அப்படி நம்ம சொல்கிறோம். தமிழ் இலக்கணத்துலலாம் அது இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழ் இலக்கணத்தில் முன்னிலை, இடைநிலை அப்படி நம்ம இலக்கணம் பேச்சா நிறைய பேர் அப்படி பேசுகிறதில்ல. ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படிப்போம். வேற்றுமை உருபுன்னு தமிழில் இருக்குது. இந்த இது வந்து இந்த வேற்றுமை உருபுங்கிறத தான் சமஸ்கிருதத்தில் விபக்தி அப்படி சொல்கிறோம். இந்த விபக்தி அப்படிங்கிறது 4 மொழியிலையும் சமஸ்கிருதத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கு. தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, இந்த 4 சவுத் இண்டியன் லாங்குவேஜில்
இந்த வேற்றுமை உருபுன்னு தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த 4 மொழியில் இருக்குது. ஆனால் இந்த 4 மொழியை தவிர்த்த வடமொழி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இல்லை. ஸோ அவளுக்கு தான் உண்மைக்குமே சமஸ்கிருதம் கஷ்டம். நமக்கு சமஸ்கிருதம் ஈஸி. ஏன்னா ராமன் அப்படின்னா முதலாம் வேற்றுமை, இது ராமன், இவன் ராமன், இப்படி காமிச்சு கொடுக்கறது. ராமனை ராமனை சீத்தை பார்த்தாள், ராமனை பார்த்தாள் அப்படிங்கிற ராமனை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு. ஐ ஆல் ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான். ஸோ ராமனால் ராமனை, ராமனால் ராமனுக்கு, ராமனுக்கு சபரி பழம் கொடுத்தாள். இப்படி தமிழில் இருக்கிறத சமஸ்கிருதத்தில் அதே மாதிரி சொல்கிறோம். ராமஹா, ராமம், ராமேண, ராமாய, இப்படி ராமன், ராமனை, ராமனுக்கு, ராமனால் ராமனுக்கு, அப்படி நம்ம அந்த சஃபிக்ஸை ஒரு அந்த ராமனுக்கு பின்னால் சில ஜாயிண்ட் பண்ணுறோமே, அதே மாதிரி அதை வேற்றுமைப்படுத்தி காமிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் சமஸ்கிருதத்தில் இருக்குது. மலையாளத்துலேயும் அதே மாதிரி தான், கன்னடத்துலேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ கன்னடத்தில் சொல்லணும்னா ராமன், ರಾಮನನ್ನು, ರಾಮನಿಂದ, ராமனுக்கொசரா, ராமனுக்கு, இப்படி கன்னடாலையும் தமிழில் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறோம். இப்படி சொல்கிறதுனால என்ன அனுகூலம் அப்படின்னா, வார்த்தைகளை ஒரு வாக்கியத்தில் உள்ள வார்த்தையை முன்னால் பின்னால் திருப்பி ஷஃபிள் பண்ணி போட்டாலும் அர்த்தம் மாறாது. ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான், கொல்லப்பட்டான் ராவணன் ராமனால், ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான், ராமனால் கொல்லப்பட்டான் ராமன். இதை நீங்கள் மலையாளத்துலேயும் இப்படி சொல்லலாம், கன்னடத்துலேயும் இப்படி சொல்லலாம். ஆனால் ஹிந்தியில் அப்படி சொல்ல முடியாது, மராட்டியில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வார்த்தை எழுதுகிற விதம் வேறு. அப்புறம் இந்த காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம்னு இந்த நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம், இப்படி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் காமனாக நமக்கு வேண்டியது. ஒரு வாக்கியம் பண்ணும்போது நம்ம பேச்சில் அதை சொல்லணுமே. நான் நேத்திக்கு ஊரில் இருந்து வந்தேன், 2 நாள் இங்கே இருப்பேன், நாளைக்கு ஊருக்கு போகிறேன், இப்படி எப்படி சமஸ்கிருதத்தில் சொல்கிறது? ஸோ அதெல்லாம் நம்ம படிப்போம். கிருதந்த சொற்கள் அப்படின்னு சமஸ்கிருதத்தில், தமிழில் இந்த வார்த்தைகள் நிறைய ஒற்றுமை இருக்குது. அவன் ஓடி வந்து, ஓடி வந்துன்னு நான் சப்போஸ் சொன்னேன்னா, அந்த வார்த்தையை நான் பேசுகிறத கேட்குறவா என்ன சொல்லுவா? அப்புறம் என்னாச்சு சொல்லு அப்படி சொல்லுவா. ஓடி வந்து, வந்து, ஓடி வந்து, சாப்பிட்டு, சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணினா அப்படி நம்ம கேட்போம். ஸோ ஓடி வந்து, சாப்பிட்டு, தூங்கி, தூங்கினான் அப்படின்னா அவன் பாஸ்ட், அது தூங்குவான் அப்படின்னா ஃப்யூச்சர். தூங்கி கொண்டிருக்கிறான், நான் இப்போ தூங்கிட்டு இருக்கான், இது நிகழ்காலம். இந்த மாதிரி சொற்கள் தமிழில் இருக்கிற மாதிரி தான் சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஸோ இந்த நிறைய கிருதந்த சொற்கள் தெரிஞ்சால்தான் பலவிதமான வாக்கியங்களெல்லாம் நம்ம உருவாக்க முடியும், சரளமாக பேசவும் முடியும். இப்போ நான் முதல்ல காமிச்ச இந்த சப்ஜெக்ட் இவ்வளவையும் நம்ம வந்து முதல் நிலை அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸை நான் 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். முதல்ல இவ்வளவு தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவோட அடிப்படையில் 2ஆம் நிலைக்கு போகணும். ஸோ இந்த 2 நிலையில் உள்ள அடிப்படையில் 3ஆம் நிலைக்கு போகணும். எப்படி நம்ம வந்து 5ஆம் கிளாஸ் படித்ததுக்கப்புறம் தான் 6ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் 7ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸு, 10ஆம் கிளாஸு, எம்எஸ்சி, அதுக்கப்புறம் பிஹெச்டி, இப்படி படிக்க முடியாது. நம்ம ஒரு நிலையாக தான் படிக்கணும். ஸோ இந்த 2ஆம் நிலைங்கிறது இந்த 3 போர்ஷன் நானாக பண்ணினது. சந்தி, சமாசகா, தத்திதாந்தகா, இப்படி சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். சந்தி வார்த்தைகள், எழுத்துக்கள் பக்கத்தில் பக்கத்தில் வரும்போது அது எப்படி இணையிறது, அது இயற்கையாக எப்படி இணையிறது அப்படிங்கிறது சந்தி. தமிழ்லையும் சந்தி இருக்குது. சமாசா 2க்கு மேற்பட்ட, 2 இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட வாக்கியங்களை நம்ம சேர்த்து பண்ணுற புது வார்த்தை,
2, 2க்கு மேற்பட்ட சொற்களை உபயோகித்து புதுசாக உண்டாக்குற சொல்லுக்கு சமாசான்னு பேர். இப்போ தமிழ்லையும் அது இருக்கு. மண் அப்படின்னு தமிழில் சொன்னால் என்னது? மண்ணுனா மண்ணு, அது சாண்டு. அப்படி குடம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டை. மண்குடம் அப்படின்னு மண்ணுங்கிறது ஒரு சொல், குடம்ங்கிறது ஒரு சொல். மண்குடம் அப்படின்னா அது இரண்டும் சேர்ந்து புதுசாக ஒரு சொல். இப்போ அந்த மாதிரி பல சொல்லை நம்ம உண்டாக்கலாம். பால் ஒரு சொல், குடம் ஒரு சொல். பால் குடம். இப்போ மண் குடம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மண்ணால் செய்யப்பட்ட குடம் மண் குடம். பால் குடம் அப்படின்னா பாலால் செய்யப்பட்ட குடமா? இல்லை, பால் நிரம்பிய குடம் பார்க்குடம். பாலை நிரப்பும், பாலில் அதில் வச்சுக்கிறதுக்காக டிசகினேட்டட், இந்த குடத்தில் பாலைத்தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். பால் நிரம்பிய குடம் பால் குடம் அப்படி சொல்லலாம். பொற்குடம், பொன். பொன் அப்படிங்கிறது ஒரு சொல், குடம்ங்கிறது ஒரு சொல். பொன்னால் செய்யப்பட்ட குடம் பொன்குடம் அப்படி சொல்லலை, பொற்குடம். ஸோ அங்கே சந்தி வருது. பொன் ப்ளஸ் குடம் பொற்குடம், அதுதான் இந்த சந்தின்னு சொல்கிறது. ஸோ இந்த சந்தி சமாசா தமிழில் இருக்குது, சமஸ்கிருதத்திலையும் இருக்குது, பல மொழிகளில் அது இருக்குது. தத்திதாந்த சப்தகானா ஒரு சப்தத்திலிருந்து இன்னொரு சப்தம் வருது. இந்த சப்தம் எதிலிருந்து வந்திருக்குன்னா இதுக்கு அடிப்படையில் ஒரு சப்தம் இருக்குது, அதிலிருந்து இன்னொரு சப்தம் வருது. இனிப்பு, இனிப்புத்தன்மை. அப்படி இனிப்புத்தன்மைங்கிறது இனிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உப்புத்தன்மை, உப்பில் இருக்கக்கூடிய விஷயம் என்னது? உப்புத்தன்மை. பல சாஸ்திரங்களில் சமஸ்கிருதத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சான்ஸ்கிரிட் வார்த்தையாக படிக்கணும்னா மதுரத்வம், மாதுரியம், இப்படி சில வார்த்தையை சொல்லணும்னா மதுரம். மதுரம் அப்படின்னா இனிப்பு, மதுரத்வம், மாதுரியம் அப்படின்னா இனிப்புத்தன்மை. இந்த மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி வருது? இப்படி நம்ம இந்த 2ஆம் நிலையில் படிப்போம். ஏன்னா 3ஆம் நிலையை படிக்கும்போது இந்த சொற்கள், இந்த சந்தி சமாசா தத்திதாந்தா சப்தங்கள் இதெல்லாம் அடிக்கடி அதில் நம்ம பார்த்து அப்படி எப்படி தான் படிக்கணும், அப்படி எப்படி புரிஞ்சுக்கணும். முதல்ல எழுதி படிக்கிறதுங்கிறது கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் படிக்க படிக்க நமக்கு தன்னால் புத்தியில் அந்த விருத்தி வரும். ஸோ இந்த 3ஆவது நிலையில் சமஸ்கிருதத்தில் பலவிதமான சொற்கள் உயிரெழுத்தில் முடியறது, மெய்யெழுத்தில் முடியறதுன்னு இருக்கு. எல்லா மொழியிலையும் 2 எழுத்து தானே இருக்குது, உயிரெழுத்து மெய்யெழுத்து. இங்கிலீஷில் சொன்னாலும் அப்படித்தானே சொல்லணும். உயிரெழுத்தில் முடிகிற வார்த்தை, மெய்யெழுத்தில் முடிகிற வார்த்தை, இப்படித்தான் நம்ம வார்த்தையை பிரிக்க முடியும். அதுக்கு அஜந்த ஹலந்த சொற்கள் அப்படி பேர், அது படிப்போம். எண்கள் நம்ம 1 2 3 4 அப்படிங்கிறது 1ஆம் மாணவன், 2ஆம் மாணவன், 2ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் அது படிப்போம். நேரம் 1 மணி நேரம், 5 மணி நேரம், 5 10 இப்படி டைம் சொல்கிறது. அப்புறம் சித்து சன சொற்கள் அப்படின்னு யாரோ வந்திருக்கா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அம்மா யாரோ கதவு வாசலில் வந்திருக்கா. யாரோ அப்படின்னா யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் வார்த்தையை சொல்கிறதுக்கு சித்து சன சொற்கள், அப்படி அந்த சொற்கள் படிக்கணும். விசேஷணம், அம்மா அந்த ஆள் ரொம்ப உயரமாக குண்டா இருக்காம்மா. ஸோ உயரமா குண்டா இதெல்லாம் விசேஷணம். பிரார்த்தனா, ஆணை, விதி, இப்படி சில வாக்கியத்தில் நம்ம விதிமுறையாக சொல்கிறோம், ஆணையாக சொல்கிறோம். உட்காந்து படி அப்படின்னா யூ சிட் அண்ட் ரீட், அது ஒரு ஆர்டர். இதை கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னா அது ஒரு விதி. பிரார்த்தனா, நான் இதை படிக்கலாமா அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்ட்டு, பிரார்த்தனா. இப்படியெல்லாம் வாக்கியங்கள் எப்படி பண்ணுறது? பலவிதமான வாக்கியங்கள் எப்படி இருக்குது சமஸ்கிருதத்தில். எந்த நீங்கள் காவியம், மகாபாரதம், இப்படி ராமாயணம், பகவத்கீதை, எந்த ஸ்லோகத்தை படித்தாலும் அதில் வாக்கியம்தான் இருக்குது.
ஒரு வாக்கியம்ங்கிறது என்னது? வார்த்தைகளை கொண்டது வாக்கியம். வார்த்தைனா என்னது? எழுத்துக்களை கொண்டது வார்த்தை. எழுத்துனா என்னது? ஒரு 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 ஓசைக்கு ஒரு எழுத்து. ஆ. ஸோ இந்த மேலே பாடத்திட்டம் பா ட து தி டு ட ம் பாடத்திட்டம். ஸோ ஒவ்வொரு ஓசைக்கு ஒரு எழுத்து, பல எழுத்து சேர்ந்து ஒரு வார்த்தை, பல வார்த்தை சேர்ந்து வாக்கியம். ஸோ ஸ்லோகத்தில் இருக்கிறது வாக்கியம்தான். இந்த வாக்கியத்தைத்தான் நம்ம பேசும்போது பிரித்து எழுதினா வாக்கியம். அதை ஸ்லோகமாக அதை உண்டாக்கும்போது, கவிதை மாதிரி உண்டாக்கும்போது அது ஸ்லோகமாக இருக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகத்தை பார்த்து என்னதுன்னு புரியலை. அதை படிக்க தெரிஞ்சாச்சு அப்படின்னா அதை பிரித்து வாக்கியமாக நம்மளால் சொல்லும்போது அது சுலபமாக புரியும். தாத்து சமஸ்கிருதத்தில் எல்லா சொற்களுக்கும் மூலமாக ஒரு சொல் இருக்குது. அதிலிருந்து தான் பல சொற்கள் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் சம்பந்தமானது தாத்து. அதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ இப்படி 3 நிலையாக இதை படிக்க போகிறோம். இந்த பாடத்திட்டத்தில் நான் உபயோகிக்கிற புஸ்தகம் வந்து ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான் அப்படின்னு புதுடெல்லியில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹச்ஆர்டி மினிஸ்ட்ரி அப்படி சொல்கிறோம் நம்ம. ஹச்ஆர்டி மினிஸ்ட்ரினா ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த மினிஸ்ட்ரினால் பல வருஷங்களுக்கு முன்னால் அர்ஜுன் சிங்கு அந்த மாதிரி அவெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸில் இருக்கிற அந்த காலத்தில் இந்த சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அதிலிருந்து சில புஸ்தகம் போட்டிருக்கா. அதில் வாக்கிய வியவஹாரா அப்படின்னு வாக்கிய வியவஹாரா. ஸோ அதனால தான் இதை சான்ஸ்கிரிட்டை தமிழ் அப்படியே எழுதியிருக்கேன், வாக்கிய வியவஹாரா அப்படின்னு. இது வந்து நம்ம முதல் நிலை 1ஆம் கிளாஸு மாதிரி. 1ஆம் கிளாஸுக்கே இவ்வளவு இருக்கா? அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாரும் பெரியவா படித்து நிறைய அறிவு இருக்குது, வயசாக இருக்குது. அதனால் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் நோயிங் தி லாங்குவேஜ். 2வது ஸ்டேஜ், 2ஆம் நிலைக்கு நானாக வந்து அந்த போர்ஷன்ஸை உண்டாக்கியிருக்கேன். இந்த சந்தி சமாசா தத்திதா இதில் நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத. 3வது நிலைக்கு சம்ஸ்கிருத பாரதி. அப்போவே நான் இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு லெக்சரில் சொன்னேன். அவள் வந்து ஒரு என்ஜிஓ டெல்லியில் இருக்கா, அவள் பல மொழிகளில் பாடங்கள் நடத்துகிறா அப்படின்னு. அந்த ஆர்கனைசேஷன், அந்த ஒரு சங்கம் வந்து பலவிதமான புஸ்தகங்கள்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அந்த புஸ்தகத்தில் பிரவேஷா, பாஷா பிரவேஷா அப்படின்னு 2 புஸ்தகம் போட்டிருக்கா. ஸோ அந்த பாஷா பிரவேஷாங்கிற புஸ்தகத்தை வச்சுட்டு 3ஆம் நிலைக்கு உள்ள அறிவுகள், முதல் நிலையிலையும் 2ஆம் நிலையிலையும் படித்த அந்த அறிவை வச்சுண்டு இந்த 3ஆம் நிலையில் உள்ள இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அதில் ஸ்லோகம், கதைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். முதல்ல படித்ததோட இம்ப்ரூவ்டு இன்னும் அதிகமான பல விஷயங்கள் இருக்கும். இப்படி இந்த புஸ்தகங்கள்லாம் இந்த கோர்ஸோடு நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து இப்போ பிரிண்டில் இல்லை. ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தானை வந்து அந்த புஸ்தகங்கள்லாம் நான் வாங்கினேன். அது நான் 1 மாதம் கஷ்டப்பட்டு பல பேருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் நான் வாங்கினேன். அது சுலபமாக கிடைக்கிறதில்ல. வெளிநாட்டில் இருக்கா, இந்தியாவில் இல்லைன்னா அவளுக்கு இந்த புஸ்தகம் வாங்கிறது கஷ்டம். அதே மாதிரி இந்த சம்ஸ்கிருத பாரதி பாஷா பிரவேஷா 1, 2 இந்த 2 புஸ்தகமும் இதெல்லாம் நான் இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோடு பண்ணினேன். இப்போ நம்ம வந்து இதை கமர்ஷியலாக இந்த புஸ்தகம் பண்ணி இதை கொடுத்து விற்று துட்டு பண்ணின்னு அப்படி நம்ம பண்ணக்கூடாது. பாடத்துக்கு படிக்கிறதுக்கு உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது ஃப்ரீயாக நம்ம உபயோகிக்கலாம். அதனால் இந்த 3 புஸ்தகங்கள், இந்த 3 கோர்ஸ் சிலபஸ் அதை பேஸ் பண்ணி இந்த எல்லா விஷயங்கள், இதுக்கு முன்னால் சொன்ன எழுத்துலேருந்து கடைசி ஸ்லோகம் ஒரு கதையை புரிஞ்சிக்கிற வரைக்கும் எல்லாமே இதில் இருக்குது இந்த கோர்ஸில். இந்த பாடங்கள் எல்லாமே நான் வாரத்துக்கு 5 நாள்னு சொல்லி என் தங்கைக்கு நடத்தின பாடம். ஸோ இதை நான் லைவாக நடத்தினது. அது இந்த லைவாக நடத்தினதுங்கிறதுனால இப்போ அங்கே ரோட்டில் யாரோ போகிறா, வெடி போடுறா, இப்படி சில சத்தங்கள். இது இந்த கழிஞ்ச 3-4 மாதமாக அவளுக்கு நடத்தினது. நடுவில் அவளுக்கு வேலை, அவள் வீட்டு வேலையும் பார்க்குறான்,
அவள் வீட்டில் இருந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து ஜாபு பண்ணுறான். ஸோ அது ஆன்லைன். அதனால் அவள் வீட்டு வேலை பார்த்துட்டு இந்த இதை பார்த்துட்டு படிச்சுட்டுன்னு அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. சான்ஸ்கிரிட் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் நீங்களே இந்த கோர்ஸை பார்க்கும்போது புரிஞ்சிக்கலாம். ஒன்றும் தெரியாத நிலையிலிருந்து ஆரம்பித்து இந்த கோர்ஸ் முடிக்கிற சமயத்தில் அவளுக்கு எவ்வளவு ஃப்ளூயன்சி வந்திருக்கு, இந்த எல்லா பாடங்கள்லேயும் எப்படி எல்லாத்தையும் விளக்கி சொல்லியிருக்கு. இந்த ஃப்ளூயன்சினால் அவளோட இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களாலேயே கணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே டெய்லி 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த மாதிரி. சில நேரம் அந்த போர்ஷனை முடிக்கணும், இதை தனியாக இன்னொரு பாடத்தை ஆரம்பிக்க போகிறேன்னா அங்கே ஒரு 5-10 நிமிஷம் கூட குறைய அப்படி இருக்கும். ஸோ எல்லாமே ரெக்கார்டட் லைவாக உள்ளது. நான் நேரடியாக என் தங்கைக்கு பேசி 2 பேருமா நடத்தினது. அதனால் இது பவர் பாயிண்ட் வச்சுட்டு நடத்தினது கிடையாது, டெய்லி நடத்தினது. நீங்கள் என்னோட தங்கையோட பொசிஷனில் உக்காந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை நான் சொல்கிறத கேட்டுக்கணும். ஸோ சாதாரணமான கேள்விகள், சந்தேகங்கள் அது எல்லாமே அந்த பாடத்துக்குள்ளேயே இருக்குது. ஸோ இது பொதுவாக 45லேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். பலமுறை இப்போ நம்ம படித்த விஷயத்தை நான் வந்து திருப்பி திருப்பி அடிக்கடி ஞாபகப்படுத்தி காமிச்சிருக்கேன். பலமுறை பயிற்சிகள் கொடுத்துருக்கேன் அவளுக்கு. நானும் எல்லா கேள்விகளுக்கு பதில்கள்லாம் ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கேன். நிதானமாக தான் இந்த பாடத்தை நடத்தியிருக்கேன். சில பேர் கேட்குறா, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக நடத்துகிறேன்னு. ரொம்ப ஸ்லோவாக நடத்தினா தான் புரியும், வேக வேகமாக நடத்தினா நமக்கு புரியாது. வேக வேகமாக சொல்லிகிட்டே போய் என்ன பிரயோஜனம்? ஒரு பாடம் நடத்தினா படிக்கிறவனுக்கு அது புரியணும். அது புரியாமல் பாடம் நடத்தி என்ன பிரயோஜனம்? அதனால் நான் வந்து நிதானமாக தான் பேசியிருக்கேன். இப்போ நான் பேசுகிற மாதிரி நிதானமாக பேசியிருக்கேன். தமிழும் இங்கிலீஷும். ஏன்னா தமிழில் நம்ம பேசுகிறோம் சரி, ஆனால் யாருமே சுத்த தமிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் வேறு மொழியிலேருந்து சேர்க்காமன்னு ஒரு ஸ்டேஜில் வேணால் நம்ம பேசலாமே தவிர, அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன தண்ணி கொடுங்க, ஏன் டீ காஃபி இல்லையா, இப்படி டீ காஃபின்னு தமிழில் உடனே சொல்கிறோம், இங்கே வேறு மொழியில் சொல்கிறோமே. அதனால் பேச்சு தமிழா வீட்டில் பேசுகிற மாதிரி அங்கங்கே 1-2 இங்கிலீஷ் சென்டென்ஸு அந்த மாதிரி பேசியிருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி படிக்கணும்னா முழுசாக படிக்கணும், ஸ்கிப்பு பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் வந்து நமக்கு எல்லாமே உடனேக்கு உடனே கிடைக்கணும், அவசர அவசரமாக வரணுங்கிற அந்த மனநிலைக்கு மனுஷன் தள்ளப்பட்டு இருக்கான். அதனால் மனுஷனுக்கு அந்த ஒரு சகனசக்தி அப்படின்னா தாழ்மை. ஒரு ஒரு செயலை செய்வதற்கு அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த நேரம் வரைக்கும் அதை நம்ம வெயிட் பண்ணுறது. இப்படி எனக்கு இப்போ சில வார்த்தை தமிழில் வரமாட்டேங்கிறது, வெயிட் பண்ணுறதுன்னு தான் வருது. ஸோ இந்த அவசரம் இல்லாமல் நிதானமாக எல்லா வீடியோவையும் முழுசாக பார்க்கணும். ஏன்னா நடுவில் நான் என்ன சொல்கிறேங்கிறது கேட்காம நீங்கள் முதல்ல சொன்ன கொஞ்சம் கடைசியில் சொன்ன கொஞ்சம்னு எனக்கு எல்லாம் புரிஞ்சிருத்துன்னு அப்படி நம்ம படிக்கக்கூடாது. ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா தான் இந்த கோர்ஸை நடத்தணும். ஏன்னா நான் இதை சீக்வன்ஷியலாக நடத்திருக்கேன். ஸோ 1வது லெக்சர்லேருந்து 1வது லெக்சர் பண்ணிவிட்டு 10வதுக்கு அப்புறம் 20. இந்த புஸ்தகத்தை சில பேர் படிப்பாள். முதல் 4 பக்கத்தை படிச்சுட்டு அப்புறம் 10 பக்கத்தை விட்டுட்டு படிக்கிறது, இந்த மாதிரி படிக்கக்கூடாது. டெய்லி படிக்கணும், தினமும் படிக்கணும், பார்க்கணும். இந்த வீடியோவை இன்றைக்கி படிக்க முடியலை, நோட்ஸ் எடுக்க முடியலைன்னா சும்மா கேட்கணும் அப்படிங்கிறது. உட்காந்து படிக்கும்போது நீங்கள் ஒரு நோட்டு புஸ்தகத்தை வச்சுட்டு நான் சொல்கிறத எழுதிக்கணும் அப்படிங்கும்போது எழுதிக்கணும், இதை நோட் பண்ணிக்கணுங்கும்போது நோட் பண்ணிக்கணும். இப்படி உங்கள் சொந்த நோட்ஸை எடுக்கணும். அப்படி தான் வந்து படிக்கணும். நம்ம இதை சும்மா யூடியூப்பில் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கணும், நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீள், உங்கள் முன்னால் ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறார், அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீள், அப்படி எடுத்துக்கணும். அப்படி அந்த மனநிலையில் படிக்கும்போது தான் முழுசாக புரியும். நான் சொன்ன மாதிரி இந்த முழு கோர்ஸு இதை 3 நிலையாக நான் வந்து நடத்துகிறேன். இப்போ முதல் நிலையை வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். இது முடிகிற தருணத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற கிளாஸ்லாம் நான் அப்லோடு பண்ணிட்டு இருப்பேன். இந்த முதல் நிலைங்கிறது ஆரம்ப நிலை. இந்த பேசிக் நாலெட்ஜ் இல்லாமல் 2வது நிலையில் உள்ள லெக்சர்களுக்கு போகக்கூடாது. இந்த 2வதுங்கிறது இடைநிலை. இந்த இடைநிலையில் சொல்கிற விஷயங்கள், விளக்கங்கள் முதல் நிலை அறிவோடு தான் அதை புரிஞ்சிக்க முடியும்.
இதுக்கப்புறம் தான் இந்த 3வது நிலைக்கு வரணும். இந்த 3வது நிலையில முதல் நிலை, இடைநிலையில படித்த பல விஷயங்களை திருப்பி திருப்பி பிராக்டிஸு, ரிமைண்டர், ஞாபகப்படுத்துறது இப்படியெல்லாம் அதில் இருக்கும். ஸோ இந்த 3 நிலையா படிக்க வேண்டிய விஷயம் இது. ஸோ இதை எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. கர்ப்பகாலம். கர்ப்பகாலம் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் ஜெஸ்டேஷன் பீரியட். ஜெஸ்டேஷன் பீரியட் ஒரு 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 சாதம் பண்ணணும். அரிசியை போட்டு வேக வச்சு அதை குக்கரில் பண்ணினாலும் குக்கரில் வச்சு விசில் அடித்து ஆற வச்சு அதிலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரத்தில் தான் அது சாதமாக மாறும். ஸோ நம்ம நேரடியாக பக்கத்தில் கடையில் போய் 1 ரூபாய்க்கு சாதம், 10 ரூபாய்க்கு சாதம்னு இன்றைக்கி எல்லாம் உடனேக்குடனே வாங்குற மாதிரி உடனேக்குடனே படிக்க முடியாது. படிப்புங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை விளக்கி சொல்கிறதுக்குத்தான் இன்னொருத்தரோட சகாயம் வேணுமே தவிர புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொருத்தர் சகாயம் வேண்டியது இல்லை. அதனால் உங்களோட ஸ்பீடு, உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட கிரகிக்கும் சக்தி, இப்படி பல சக்திகள்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணித்தான் நீங்கள் வேகமாக படிக்கிறது, நிறைய படிக்கிறது, இன்னும் மேலே படிக்கிறதுன்னு இப்படி பல ஸ்டேஜுக்கெல்லாம் போக முடியும். அதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமானது. அந்த அந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட லிமிட்டேஷன், நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்மளோட கமிட்மெண்ட்டு இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணினா தான் ஒரு காலகட்டத்தில் நமக்கு அதிலிருந்து ஒரு 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 பலம், ஒரு விடை, அதிலிருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்படி ஒரு தென்னை மரத்தை வச்சா அந்த தென்னை மரம் வச்சு வளர்ந்து பூத்து காய் காய்க்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ஆனால் 5 வருஷம் கழித்து நீங்கள் மரத்தை வச்சா அங்கேருந்து 10 வருஷம் கழித்து தான் காய். இன்றைக்கி மரத்தை வச்சா இன்னிலிருந்து 10 வருஷம் கழிச்சு. ஸோ அது மாதிரி இன்றைக்கி படைக்க ஆரம்பித்தா இன்னிலிருந்து 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம்னு அவாவா நிலைக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இதில் நிறைய இந்த பாடத்தை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவுக்கு அடுத்தாப்பில் நம்ம பாடத்தை ஆரம்பிப்போம். வணக்கம்.